மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கிறது என்று தாவேக கட்சியின் தலைவர் விஜய் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யுவராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம். இந்திய விமானப்படையின் 92வது நிறைவு விழாவை ஒட்டி நேற்று சென்னையில் விமானப்படையின் அந்த ராணுவ சாகசங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் அதில் 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தங்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தன்னுடைய விமர்சனத்தையும் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கின்றது. அதே போன்று அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்துள்ளன என்பதையும் தான் கண்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இப்படி மக்கள் அதிக அளவில் கூடுகின்ற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் இனிவரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை தான் கேட்டுக்கொள்வதாகவும் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கின்றார். அதாவது நேற்று 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிகம் அந்த மெரினா கடற்கரையில் உள்ள அந்த கடற்கரை சாலையில் கூட்டியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அந்த அடிப்படை தேவைக்கான அந்த போதுமான வசதிகள் இல்லை என்று பலரும் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்நிலையில் 5க்கும் மேற்பட்டோர் அந்த மூச்சு திணறல் காரணமாகவும் அந்த வெயிலின் தாக்கங்களில் தாங்க முடியாத காரணத்தினாலும் உயிர்ந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொதுமக்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு அந்த அடிப்படை தேவை வசதியான குடிநீர் மற்றும் கழிப்பிடம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என்று பலரும் தங்களுடைய விமர்சனம் வைத்திருந்த நிலையில் இன்று இந்த உயிரிழப்பானது 5ஐ தொட்டிருக்கின்றது. இந்நிலையில் காலையிலிருந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அரசியல் பிரமுகர்களும் தங்களுடைய அந்த கருத்துக்களையும் ஏற்பாடுகளையும் குறித்து தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்திருந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இனிவரும் காலங்களில் பொதுமக்கள் அதிகளவும் கூடுகின்ற இந்த இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் இனிவரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தான் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாகவும் இந்த பதிவில் தெரிவித்திருக்கின்றார்.